இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் என்னுடைய சின்ன வயசு வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு. அதாவது ஒரு 5-6 வயசில் இருந்து ஒரு 21 வயசு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கும். சரி வாங்க இந்த வீடியோவோட பர்பஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்னுடைய 21 வயசு வாழ்க்கைக்கு அப்புறம், என்னுடைய மேரேஜுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்ற ஸ்டோரியை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். எனக்கு கல்யாணம் ஆகி போனது கோயம்புத்தூர். நான் கல்யாணம் ஆகி போகும்போதே மாமனார் இல்லை, இறந்துட்டாங்க. மாமியாரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசானவங்க. அதாவது இவர் தான் வந்து 6வது குழந்தை, லாஸ்ட் பையன் அப்படின்றங்காட்டி மாமியார் மாமனார் எல்லாம் வயசானவங்களாக இருந்தாங்க. என்னுடைய கணவரோட அண்ணன் அக்கா எல்லாருமே கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி பல வருஷம் ஆயிருந்தது. ஏன்னா இவர் லாஸ்ட் பையன் அப்படின்றங்காட்டி அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருந்தது. அப்புறம் என்னுடைய மாமியார் என் கணவர் இவங்க தான் இருந்தாங்க. அப்படியே காலங்கள் போயிட்டு இருந்தது. ஒரு வருஷம் 1.5 வருஷம். மாமியாரும் கொஞ்சம் முடியாமல் தான் இருந்தாங்க. போக போக நடக்கிறதும் கம்மியாகி ஒரு 1.5-2 வருஷத்தில், என்னுடைய கல்யாணம் முடிஞ்சு 1.5-2 வருஷத்தில் அவங்க இறந்துட்டாங்க. அதனால் நாங்கள் 2 பேரும் திருப்பூருக்கு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் நானும் கன்சீவ் ஆகிட்டேன். கன்சீவ் ஆகி வாமிட்டாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டில் கொஞ்ச நாள், எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் இப்படியே தான் இருந்துட்டு இருந்தேன். அடுத்து எனக்கு வளகாப்பு 6 மந்த்லேயே பண்ணிட்டாங்க. பண்ணி நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன், அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா வீட்டில் வந்து 3 வீடு, அதில் 2 வீடு வந்து சின்ன சின்ன வீடு, ஒரு வீடு பெரிய வீடு, இந்த மாதிரி தான் இருந்தது. அந்த பெரிய வீட்டில் ஒரு 7-8 மிஷின் போட்டு அப்பா வந்து ஒரு சின்ன யூனிட் மாதிரி கம்பெனி வச்சுருந்தாரு. இன்னொரு வீடு வாடகைக்கு, இன்னொரு சின்ன வீட்டில் அம்மா அப்பா எல்லோரும் இருந்தாங்க. நானும் என்னோடய வளகாப்பு முடிஞ்சதும் அங்கே போயிட்டேன் அம்மா வீட்டில். அம்மா வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு ரொட்டீனாக சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 8 மணிக்கு டான்னு பக்கத்தில் தானே கம்பெனி, அங்கே போயிடுவாங்க வேலைக்கு. வேலைக்கும் சில ஆளுங்க வந்துட்டு இருந்தாங்க, ஒரு 4-5 பேர் ஆளுங்க வந்துட்டு இருந்தாங்க. இப்படி தான் போயிட்டு இருந்தது. நான் மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டில் எந்நேரம் சும்மா இருக்கிறது அப்படின்ட்டு சரி ஸ்டிச்சிங்கே பண்ணலாம், ஆளுங்க கொஞ்சம் கம்மியாக இருக்குது, லீவ் போட்டிருக்காங்க அப்படின்னு அப்பா சொன்னங்காட்டி சரி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு மிஷினில் உட்காந்தேன். என்னுடைய வயிற்றில் 6 மாதம் குழந்தை இருக்கும்போதே மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பித்தவ அதையவே கண்டினியூ பண்ணிட்டேன். 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் வரைக்கும் இதே தான் வேலை. ஏன்னா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் அங்கே ஆளுங்களில் இருந்தால் டிவி தான் பார்த்துட்ருக்கணும். சரி என்ன பண்ணுறோம், சும்மா தானே இருக்கோம் அப்படின்ட்டு மிஷினில் உட்கார ஆரம்பித்தவ 6 மந்தில் அதையவே கண்டினியூவாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லோரும் சொன்னாங்க இது வேணாம், தைச்சிட்ருக்காத, போய் ரெஸ்ட் எடு, போய் சாப்பிட்டுட்டு தூங்கு அப்படின்னு எல்லாம் எல்லாருமே அட்வைஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் எனக்கு சும்மா இருக்கவே தோணலை. இல்லை நான் பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கேன், நான் பண்ணுறேன், வேலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கன்சீவ் டைமில் 6, 7, 8, 9வது மாதம் வரைக்கும் நான் தைக்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருந்தேன். டெலிவரி டேட்டுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. சரி ஓகே இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளோ இல்லை 2 நாளோ ரெஸ்ட் எடுத்தேன். 3வது நாள் எனக்கு குழந்தை பிறந்துருச்சு. அதாவது எப்படி சொல்கிறதுனா, என்னுடைய குழந்தை பிறக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய ஒர்க்கை பண்ணிட்டு தான் இருந்தேன். அது ஏன் பண்ணினேன், எதுக்கு பண்ணினேன்னெல்லாம் தெரில. என்னை நிறுத்த முடியல. நான் பண்ணுவேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்படி ஒர்க் பண்ணும்போது எங்கள் வீட்டில் நான் செஞ்ச வேலைக்கு கரெக்டாக சம்பளமும் கொடுத்துட்டாங்க. அந்த சம்பளத்தெல்லாம் எடுத்து வச்சு என்னுடைய டெலிவரிக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி போயிட்டு ஒரு 1/2 பவுன் தங்க செயின் வாங்கிட்டு வந்தேன், நானும் என்னுடைய கணவரும். அது ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். யாருமே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த காலத்துலலாம் பண்ணி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது பாட்டிங்கெல்லாம் நான் வேலை செய்ய செய்ய குழந்தை பிறந்தது, மாவாட்டிகிட்டே இருப்பேன் அப்போவே பிறந்தது எனக்கு குழந்தை, நான் காட்டு வேலைக்கு போயிருப்பேன், போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே நான் குழந்தை பெற்றிருக்கேன், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து அது வந்து யாரும் செய்யறதில்ல, ரொம்ப ரேர் தான். அதாவது என்னுடைய டெலிவரிக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன். இப்படி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் கோயம்புத்தூரில் இருந்தோம். நாங்கள் ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி திருப்பூரே வந்துடலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணங்காட்டி குழந்தைக்கு 1.5 வயசு இருக்கும்போது நாங்கள் திருப்பூர் வந்துட்டோம். வந்ததும் அகைன் அப்பா கம்பெனி வச்சுருந்தனால நாங்கள் ஒரு ரெண்டல் வீடை எடுத்து அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு நான் வழக்கம் போல் அப்பா கம்பெனிக்கே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்பா வந்து வழக்கம் போல் கம்பெனியை ரன் பண்ண முடியாது அப்படின்ட்டு வேறு ஆளுங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு பையன் பால்வாடி போய் கொஞ்ச நேரம் இருக்கிற சமயத்தில் எங்கே என்னால் வேலை செய்ய முடியுமோ, எங்கே எனக்கு அந்த டைமிங்க்கு வேலை கொடுக்குற கம்பெனி இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சி அங்கே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து என் பையனை ஸ்கூல் சேர்த்துற வயசும் வந்துச்சு. அதனால் அவனை எல்கேஜி சேர்த்திட்டு அவன் ஸ்கூலுக்கு போன டைமிங்கில் எனக்கு எந்த கம்பெனி செட் ஆகுதோ, அதாவது என் டைமிங்க்கு எங்கே வேலை கொடுக்குறாங்களோ அந்த கம்பெனிக்கு போயிட்டு இருந்தேன். பையன் எல்கேஜி போயிட்டு இருக்கும்போது நான் போன கம்பெனியோட டைமிங் எப்படின்னா, காலையில் 9:30 மணிக்கு போவேன்.
போயிட்டு சாயந்தரம் 3:30 மணிக்கு வந்துடுவேன் பையனை கூட்டிகிட்டு வரக்கு. வந்து 5:30 மணி வரைக்கும் வீட்டில் இருப்பேன். வீட்டில் இருந்துட்டு மறுபடியும் 5:30 மணிக்கு அவனை டியூஷன் தாட்டி விட்டுட்டு 8 மணி வரைக்கும் மறுபடியும் அதே கம்பெனிக்கு போவேன். போய் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அப்புறம் மெயினாக இந்த சனிக்கிழமை நான் வேலைக்கு போக மாட்டேன். ஏன்னா பையனுக்கு லீவு தானே, ஸ்கூல் லீவாக இருக்கும். அதனால் சனிக்கிழமை போக மாட்டேன். இந்த மாதிரி போயிட்டுருந்தேன். அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்களே கேட்பாங்க, என்னம்மா நீ திடீர்னு வர திடீர்னு போகிற, எப்போ வர எப்போ போகிற ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு கேட்பாங்க. பல பேர் புதுசாக கூட பார்ப்பாங்க. பட் அதெல்லாம் நம்ம ஒர்ரி பண்ணிக்கிட்டு இருந்தால் வேலையாகாது இல்லையா. என்னுடைய சுச்சுவேஷன் என்னன்னு எனக்கு தான் தெரியும். அதனால் தெரிஞ்சவங்க கிட்ட ரீசனை சொல்லுவேன், தெரியாதவங்கள இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த மாதிரி தான் என்னுடைய திருப்பூர் வந்த ஆரம்ப கட்ட கால வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இதே மாதிரி தான் என்னுடைய ரொட்டீன் போயிட்டு இருந்தது. என்னுடைய பையன் கொஞ்சம் பெருசாகி ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் போன உடனே சனிக்கிழமையும் சேர்த்து ஸ்கூல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்னுடைய அந்த வேலைக்கு போகிற அந்த கண்டினியூட்டி கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அடுத்து என்னாச்சுன்னா செகண்ட் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 மந்த் மட்டும் வீட்டில் இருந்தேன். ஏன்னா எனக்கு வாமிட் அதிகமாக இருக்கும். அதனால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்றங்காட்டி ஒரு 3 மந்த் வீட்டில் இருந்தேன். வீட்டில் இருந்து அதெல்லாம் செட்டில் ஆனோடனே மறுபடியும் எனக்கு ஏற்ற கம்பெனியை தேடி அகைன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அதாவது கன்சீவாக இருக்கும்போது ஒரு 4 மந்தில் ஆரம்பித்தேன். செகண்ட் பேபி கன்சீவாக இருக்கும்போது 4 மந்தில் ஆரம்பித்து அதே மாதிரி 9 மந்த் வரைக்கும் கண்டினியூவாக போயிட்டு தான் இருந்தேன். இதில் இன்னொரு டாஸ்க் என்னென்னா, கூட பையனும் இருப்பான், அவனையும் பார்த்துக்கணும். அவனை பார்த்துக்கிற பொறுப்பும் என்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து காலையில் போனால் நைட்டு தான் வர முடியும். அதனால் என்கிட்ட தான் இருக்குது. இருந்தாலும் என்னால் வீட்டில் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு ரொம்ப ஊறினங்காட்டி என்னால் வீட்டில் இருக்கவே முடியலை. அதே மாதிரி எனக்கு செட் ஆகிற மாதிரி கம்பெனியை தேடி பிடிச்சிட்டு காலையில் ஒரு 9:45 வேலைக்கு போவேன். அதே மாதிரி கன்சீவாக இருக்கும்போதே வண்டி ஓட்டிகிட்டு போய் பையனை கூட்டிகிட்டு வந்து சாப்பாட ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து மறுபடியும் டியூஷன் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு மறுபடியும் ஒர்க் போயிடுவேன். இதே தான் ரொட்டீனாக இருந்துச்சு. அப்பையும் கூட என்ன ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் டைமிங். ஏன்னா கன்சீவாக இருக்கங்காட்டி டக்குன்னு நம்மளால் வேலை செய்ய முடியாது இல்லையா. அதாவது காலையில் ஒரு 10 மணிக்கு போனோன்னா இடையில பையனை கூட்டிகிட்டு வர்றது, டியூஷன் அனுப்புறது, இந்த டைமிங்கெல்லாம் ஒரு 1.5 மணி நேரம் போயிடுச்சுன்னா அகைன் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் அதாவது 5:30 மணிக்கு டியூஷன் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு 8 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வருவேன். இப்படியே தான் பண்ணிட்டுருந்தேன். என்ன சொல்கிறது, எனக்கு அந்த காலகட்டத்தில் தெரியல. இப்போ நினைக்கும்போது ரொம்ப ஒரு அந்த சங்கட்டமாகவும் தெரியுது, புதுசாகவும் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு கன்சீவாக இருக்க ஒரு விமன், அதாவது ஒரு பொண்ணு வண்டி ஓட்டி நான் பார்த்ததே இல்லை, நிஜமாக பார்த்ததில்லை. ஆனால் நான் 9 மாதம் வரைக்கும் வண்டி ஓட்டிட்டு தான் இருந்தேன். கன்சீவாக இருந்தும் அந்த டியூஷன் விடுறது, லஞ்ச் டைமுக்கு வீட்டுக்கு வந்து நான் சாப்பிட்டுட்டு போகிறது, இதெல்லாம் கன்சீவாக இருக்கும்போதே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஊர் உலகத்தில் எல்லாருமே என்னை பார்த்துருக்காங்க, தெரிஞ்சிருக்கு. நான் கூட அந்த ஷால் போட்டுட்டு சரி தெரியாதோ அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் தெரிஞ்சிருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, நான் எப்பயாச்சும் வண்டி இல்லாமல் நடந்து போனேன்னா சொல்லுவாங்க, நீயாம்மா யார் சொன்ன பேச்சும் கேட்காம மாசமாக இருக்கும்போதே வண்டியை சர்ரு பொருன்னு ஓட்டிகிட்டு சுற்றிட்டு இருப்பியே அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கே புரிஞ்சுது. ஆனால் நான் ஏன் அப்படி பண்ணேன், எதுக்கு அப்படி பண்ணேன்னு எனக்கே தெரில. ஒரே ஒரு ரீசன் என்னென்னா, என்னால் சும்மா வீட்டில் இருக்க முடியாது. அது மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அதனால் நான் அதை பண்ணினேன். ஆனால் மற்றவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் கேட்குற உங்களுக்கே வந்து புதுசாகவும் இருக்கலாம், ஆச்சரியமாக கூட இருக்கலாம். நான் வேலைக்கு போனதெல்லாம் ஆச்சரியம்னு சொல்ல வரல. அதாவது கன்சீவுக்கு அப்புறம் வண்டி ஓட்டுனது வந்து எனக்கே கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. ஏன்னா நான் யாரையும் பார்க்கல. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களா ஓனாக வண்டி ஓட்டிகிட்டு போய் பின்னாடி உட்காந்துட்டு போகிறது கூட நம்ம போகிறாங்க வராங்க. ஆனால் கண்டினியூஸாக தொடர்ந்து வண்டி ஓட்டுறதை நான் யாரையும் பார்க்கல. சொல்லப்போனால் நான் ஒருத்தியாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்து என்னாச்சு, பொண்ணு பிறந்து ஒரு வருஷம் வரைக்கும் வீட்டில் இருந்தேன். 1 வருஷத்துக்கு அப்புறம் என் அம்மாட்ட என் பொண்ணை விட்டுட்டு, நீ பார்த்துக்கோ, நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு என்ன சம்பளம் வருதோ உனக்கு வாரமான 1000 ரூபா நான் கொடுக்குறேன், பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு, அதாவது பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக வாரம் 1000 ரூபா கொடுத்துட்றேன், நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி ஓகே நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது என் பொண்ணுக்கு 1 வருஷம் இருக்கும்போது அம்மா வீட்டில் விட்டுட்டு, அம்மா வீடு எங்கேயும் தூரமாலாம் இல்லை, ஒரு வீதி தள்ளி தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நடந்து போனால் அம்மா வீட்டில் விட்டுடலாம், அந்த டிஸ்டன்ஸ் தான். நான் என்ன பண்ணுவேன்னா, காலையில் எழுந்திரிச்சு பாப்பாவை க்ளீனாக எல்லா வேலையும் முடித்து சாப்பாடு ஊட்டி வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்ருவேன். அவர் நடந்து போய் விட்டுட்டு வந்துடுவார். அப்புறம் மதியம் லஞ்ச் டைமில் போயிட்டு அவளுக்கு பால் கொடுக்குற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவளை நைஸாக தூங்க வைக்கிற மாதிரி ஆட்டி விட்டுட்டு நைஸாக எஸ்கேப் ஆகி வந்துடுவேன்.
அப்புறம் 5 மணிக்கு போயிட்டு அவளை பார்த்துட்டு பால் கொடுத்துட்டு அவளை கொஞ்சிட்டு ஒரு மணி நேரம் இருந்துட்டு எஸ்கேப் ஆகி வந்துடுவேன். வந்து ஒரு 7:30 வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி தான் ஒரு 2 வருஷம் வாழ்க்கை எனக்கு போயிட்டு இருந்தது. பாப்பாவுக்கு ஒரு 3 வயசு ஆகிற வரைக்கும் நான் வேலைக்கு போயிட்டு தான் இருப்பேன். என்னுடைய பிரேக் டைமில் வந்து பாப்பாவை பார்க்குறது எல்லா வேலையும் பண்ணிகிட்ருப்பேன். அதாவது ஈவினிங் 7:30 மணிக்கு வேலை முடிஞ்சிச்சுன்னா போய் பாப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். ஃபுல் டே எல்லாம் அங்கே விடல. நான் வேலைக்கு போகிற டைமிங்கில் மட்டும் அவளை கொண்டு போய் அங்கே விட்டுருந்தேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டான்னு சனிக்கிழமை 8 மணி ஆனால் என் அம்மா கையில் 1000 ரூபாய் கொடுத்துருவேன். அதாவது என் கம்பெனியில் ஒரு நாள் 2 நாள் எப்போயாச்சும் லேட் பண்ணாங்கன்னா கூட, அதாவது பொதுவாக சண்டே ஒர்க் இருந்தால் சண்டே தான் சம்பளம். பட் நான் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டேன். என்கிட்ட இருக்க காசை எடுத்துகிட்டு போய் சனிக்கிழமை 8 மணிக்கு அதாவது காசை கொடுத்துட்டு என் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி தான் 3 வருஷமாக நான் செஞ்சிட்ருந்தேன். இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. அதாவது நான் செய்கிற வேலையில் ஒரு வாரம் 3000 கிடைக்கும், ஒரு வாரம் 3500 ரூபாய் கிடைக்கும், ஒரு வாரம் 2500 ரூபாய் கூட கிடைக்கும் அப்போல்லாம். ஏன்னா வேலையை பொறுத்து நான் செய்கிற ஸ்பீடை பொறுத்து அந்த மாதிரியெல்லாம் வேரி ஆகும். பட் எனக்கு 2000 ரூபாய் கிடைச்சா கூட நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல், கொஞ்சம் கூட அம்மா கொடுக்குறோமேன்னு நினைக்காம அம்மா கையில் போயிட்டு 1000 ரூபா கொடுத்துருவேன். இதை பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. என் கணவர்லேருந்து, என்னுடைய சிஸ்டர்லேருந்து, என் சித்திங்கெல்லாம் இங்கே 2 பேர் சுற்றி இருக்காங்க. அவங்கலேருந்து எப்படி நீ இதை கொடுக்குற, ஏன் எங்கள் அம்மாவை கேட்பாங்க, எப்படி நீ இதை வாங்குற அப்படின்னலாம். அவங்க வாங்குறதுல தப்பே கிடையாது. ஏன்னா அவங்க வேலையை விட்டுட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் கொடுக்குறேன்னு சொல்லி தான் அவங்கள வந்து இருக்க சொல்லியிருக்கேன். அதனால் நான் எதுவுமே நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு டான்னு 1000 ரூபா கொடுத்துருவேன். இந்த சமயத்தில் கூட நம்ம 1000 ரூபா கொடுக்குறோமே, நம்ம எதுக்கு கொடுத்துட்டு பேசாமல் வீட்டிலே இருந்துருக்கலாமே அப்படின்னு தோணியிருக்கலாம். பட் எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா ஒரு 2000 ரூபா ஃபர்ஸ்ட்டு கேஸ் 2000 ரூபா கிடைச்சா கூட 1000 ரூபா அம்மா கொடுத்தாலும் 1000 ரூபா இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளவோ பெரிய விஷயம். அந்த மாதிரி தான் என்னுடைய பாப்பா பிறந்த டைமிங்கில் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அப்புறம் என்னுடைய பாப்பாவும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக என் பையனே வந்து அவளை பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டான். இருந்தாலும் அப்போ ஆரம்பித்தது, அதாவது என் பையன் எல்கேஜி பால்வாடி போக ஆரம்பித்த என்னுடைய அந்த டைமிங், சாயந்தரம் போய் என் பசங்களை 4 மணிக்கு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து டீ எல்லாம் வச்சு கொடுத்து அவங்கள ரெடி பண்ணிவிட்டு 1 மணி நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்கள கொண்டு போய் டியூஷனில் விடுற வேலையை இப்போ வரைக்கும் நான் அதை கண்டினியூவாக பண்ணிட்டு தான் இருக்கேன். அதில் எந்த காம்ப்ரமைஸும் நான் பண்ணுறதில்ல. காலங்கள் போக போக பசங்க பெருசாகிட்டங்காட்டி என் பையனே அவளை பார்த்துக்கிறான். இப்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு. அதாவது நான் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். ஸோ இதோட என்னுடைய ஸ்டோரி முடிஞ்சது. இப்போ வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் என்னுடைய ரொட்டீன் போயிட்டுருக்கு. அதனால் எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பெண்கள், அதாவது விமன்ஸ் ஏன் வேலைக்கு போகணும் அப்படின்ற இம்பார்ட்டண்டான காரணங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ, அதாவது என்னுடைய ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.